அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பேங்கிங் அவேர்னஸ்ல ஆர்பிஐ பத்தி தான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்க ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பேங்க் எக்ஸாமுக்கான கோச்சிங்கை ஆன்லைன் முறையில் படிக்க விருப்பப்பட்டீங்கன்னா டவுன்லோட் அவர் ஆப். கூகுள் பிளே ஸ்டோர் போங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மாதிரி நம்ம ஆப் ஒன்று இருக்கு. ஸ்ரீதர் யூனிவர்ஸ் டைப் பண்ணீங்கன்னா என் போட்டோ கூட வரும். இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் 500 ரூபாய்க்கு ஃபுல் பேங்க் எக்ஸாமுக்கான கோர்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு. இன்னும் அதில் ஆட் பண்ணிட்டே தான் இருப்போம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளியே எங்கேயும் இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா படிங்க. வீட்டில் இருந்துகிட்டே படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்டான கண்டென்ட்டை வெறும் 500 ரூபாய் கொடுக்குறோம். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்பிஐ. ஷார்ட்டா ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. அப்ரிவியேஷன் என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதற்கு முந்தைய ஆண்டுகள் நடைபெற்ற வங்கி தேர்வுகள்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை நான் இங்க எழுதியிருக்கிறேன். ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1935 ஏப்ரல் 1. ஆர்பிஐ ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1934. ஆர்பிஐ லோகோ என்ன? டைகர், பாம் ட்ரீ. ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர் இருந்தது யாரு? சர் ஆஸ்வான் ஸ்மித். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்பிஐ கவர்னர் சிடி தேஷ்முக். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டு முடிச்ச கொஸ்டின். இப்போ கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன். எஸ்டாப்ளிஷ் இதை எப்போ நிறுவனாங்க அப்படின்னா 1935 ஏப்ரல் 1 பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. எவ்ரி இயர் ஏப்ரல் 1 இருந்துச்சுன்னா ஆர்பிஐ ஃபவுண்டேஷன் டேவை என்ன பண்ணுவாங்க? செலிப்ரேட் பண்ணுவாங்க. சட்டம் முன்கூட்டியே ஏற்றிட்டாங்க 1934. இதோட லோகோ என்ன இருக்கும்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. லோகோ வந்து டைகர் அனிமல் இருக்கும், பாம் ட்ரீ இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்னன்னா, டைகருக்கு முன்னாடி அந்த பாம் ட்ரீ இருக்குமா, இல்ல டைகருக்கு பின்னாடி அந்த பாம் ட்ரீ இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னரா இருந்தது யாரு யாரு யாருன்னு எத்தனை தடவை காலங்காலமா நடக்கிற பேங்க் எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்கிறாங்க. சார் ஆஸ்வான் ஸ்மித். நான் சார் இது ஸ்மித்னு வருது, இந்தியன் மாதிரி தெரியலையே. ஆமாங்க, ஆமா. 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கல. 1947 தானே சுதந்திரமே கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கிலேயர் அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தோம். அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் அந்த ஸ்மித். புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு தெரிஞ்சு ஆகணுமா இல்லையா? சிடி தேஷ்முக். ஓகே, டவுன்லோட் அவர் ஆப். ஸ்ரீதர் யூனிவர்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்குது. பேங்க் எக்ஸாமுக்கான கோர்ஸை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? வீட்டில இருந்தே அழகா பார்த்து படிச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்? ஒரு வங்கி அதிகாரியா ஆகலாம். ஃபங்க்ஷன்ஸ். ஆமா, ஆர்பிஐனா யாரு? அவன் என்னென்னலாம் பண்றான்? இந்தியாவுக்குள்ள மும்பைல ஹெட் ஆபீஸ் வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அவனுடைய ஒர்க்கு தான் இஷ்யூ ஆஃப் கரன்சி. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, 2000 ரூபாய் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. 500 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் நோட்லாம் இதெல்லாம் இஷ்யூ பண்றது யாருன்னா இவங்க தான். அச்சடிக்கிற வேலையை பாக்குறாங்க. அச்சடிக்க சொல்றது கவர்மெண்ட். இவ்வளவு அச்சடிக்கணும்னு அவங்க சொல்லிடுவாங்க, இவங்க அதை செய்வாங்க. இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பணத்தை அச்சடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோல சொல்லித்தரேன். ஒரே வீடியோல எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு பார்க்க போர் அடிச்சிடும். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோல சொல்றேன். பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிருங்க. ஃபுல் பேங்கிங் எக்ஸாம் கோர்ஸ் வந்து இருக்கு ஆப்ல. பேங்கர்ஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷன்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ரிசர்வ் பேங்குக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன தொடர்பு? ஷார்ட்டா சொல்றேன், புரிஞ்சுக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட நிதியமைச்சர் யாரு? பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அம்மா இப்போ இருக்கிறாங்க. அட் பிரசன்ட் 2024 இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த டைமிங்ல அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க, தெரியுமா? பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்லி அவங்க தான் பட்ஜெட் போடுவாங்க இந்தியாவுக்கு. பட்ஜெட்னா என்னன்னா, இப்போ நம்ம எல்லாம் டாக்ஸ் கட்டுறோம் இல்லையா? வரி, நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்லி டாக்ஸ் கட்டுறோம்ல. அத்தியாவசிய பொருளா இருக்கட்டும், ஆடம்பர பொருளா இருக்கட்டும், வாங்குறதுக்கெல்லாம் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ டோல்கேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போகும்போது சுங்க வரி அங்க கட்டுறோம். இப்போ ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்றோம்னு வைங்களேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பில்லு வரும். ரோட்டு கடையில சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஏதாவது பெரிய ஹோட்டல்ல சாப்பிடும்போது ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸ்டேட்டுக்கு ஒன்று, சென்ட்ரலுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணிடுவாங்க? கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் நம்ம கட்டுற வரி பணம். இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா கட்டிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போகுது. அரசாங்கம் இதை என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப நமக்கே செலவு அளிக்கும். திரும்ப மக்கள்கிட்ட இருந்து வாங்கினதை மக்களுக்கு எந்த வடிவத்துல செலவு பண்ண போறோம் அப்படின்றது தான் பார்லிமெண்ட்ல, நாடாளுமன்றத்துல நம்மளோட நிதியமைச்சர், பினான்ஸ் மினிஸ்டர் ஆகிய
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரியப்படுத்துவாங்க. பெண்களுடைய நலனுக்கு இத்தனை கோடி ஒதுக்குகின்றோம். யாரு? விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். நீங்க தான் இதை பார்த்து கரெக்டா அவங்களுக்கு செலவு பண்ணணும். போக்குவரத்து துறைக்கு இவ்வளவு கோடி ஒதுக்குறோம். அப்புறம் ரயில்வே துறைக்கு இவ்வளவு கோடி அப்படின்னு சொல்லி என்னென்ன துறையெல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் இவ்வளவு செலவு பண்றோம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? பார்லிமெண்ட்ல ஸ்பீச்சா கொடுப்பாங்க. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் கூட பேசுவாங்க. அது எல்லா நியூஸ் சேனல்லையும் லைவா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் அது நியூஸ் பேப்பர்லயும் பப்ளிஷ் ஆகும். இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ அப்படி மக்களுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, நம்மகிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை திரும்ப மக்களுக்கே செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செலவழிக்கும் போது கூட போயிருச்சுன்னா, இப்போ வரக்கூடிய இன்கம் ஒரு 100 ரூபாய், நான் செலவு பண்ண நினைக்கிறது ஒரு 105 ரூபாய். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ 100 கோடி வந்திருக்கு, ஆனா நான் செலவு பண்ண நினைச்சது 105 கோடி. அப்ப 5 கோடி இடிக்குது இல்ல, ஷார்டேஜ், பிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க, நிதி பற்றாக்குறை. அப்போ ஐயோ 5 கோடி இல்லையே, இப்ப நான் இதை எப்படி செலவழிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஷார்டேஜ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட கேட்பாங்க. அப்ப ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு தேவையா, ஆர்பிஐ ஆகிய நம்ம அவங்களுக்கு கொடுத்து உதவுவோம்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற கடனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல எல்லாம் உங்களை கொஸ்டினா கேட்பாங்க. அதுக்கு பேர் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் சொல்லுவாங்க. எப்படி? கவர்மெண்ட் பட்ஜெட் போடும்போது ஷார்டேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க ஆர்பிஐ கிட்ட வாங்குற அந்த லோனுக்கு பேர், கடனுக்கு பெயர் என்ன அப்படின்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ், WMA அப்படின்னு ஷார்ட்டா அப்ரிவேஷனை கொடுத்துட்டு இதனுடைய இத அப்ரிவேஷன் எழுதுங்க அப்படின்னு எக்ஸாம்லயும் கேட்பான், இன்டர்வியூலையும் கேட்பான். அதனால பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிடுறேன். பேங்கர்ஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சா, ஆர்பிஐ கவர்மெண்டினுடைய அரசாங்கத்தினுடைய வங்கியாக செயல்படுகிறது. முடிஞ்சு, அவ்வளவுதான். லாஸ்டா ஒரு பாயிண்ட சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். பேங்கர்ஸ் டு பேங்க். ஆர்பிஐ பேங்குகளுக்கெல்லாம் பேங்காக செயல்படுகிறது, வங்கிகளுக்கெல்லாம் வங்கியாக செயல்படுகிறதுன்னு சொல்றான். அது எப்படி வங்கிகளுக்கெல்லாம் வங்கியா செயல்படுகிறது அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, நமக்கும் ஆர்பிஐக்கும் நேரடியா எந்த தொடர்பும் இல்லை. ஆனா ஆர்பிஐ நம்மள மறைமுகமா தொடர்பு பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, இப்ப நமக்கும் பேங்க்குக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. நம்ம பேங்க்ல என்ன பண்றோம்? போய் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி மெயின்டைன் பண்றோம், காசெல்லாம் போடுறோம், அப்புறம் எடுக்கிறோம், லோன் கேட்கிறோம், தராங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ நம்மெல்லாம் பேங்குகள் கிட்ட நேரடியா தொடர்பு வச்சிருக்கிறோம். இந்த பேங்குகள் என்ன பண்ணணும்னா ஆர்பிஐ கிட்ட தொடர்பு வச்சிருப்பாங்க. பேங்குக்கு ஏதாவது பணம் கிணம் தேவைப்பட்டதுன்னா ஆர்பிஐ கிட்ட வாங்கிப்பாங்க. அப்ப ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? கொடுத்து உதவுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இருக்கு, நிறைய இருக்கு. அதை பத்தி தனியாவே ஒரு வீடியோவா பதிவு பண்ணி போடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட்டுக்கான இது புரிஞ்சுதானே? அவ்வளவுதான், ஃப்ரீயா விடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா என்ன பண்ணலாம்? நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். கூகுள் பிளே ஸ்டோர் போங்க, டவுன்லோட் பண்ணி ஸ்ரீதர் யூனிவர்ஸ்ன்ற ஆப்பை வச்சுக்கோங்க போன்லயே. நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், பேங்க் எக்ஸாமும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ரயில்வே எக்ஸாம், SSC எக்ஸாம், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க பேங்க் எக்ஸாமுக்கான கோர்ஸை நம்ம கிட்ட படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெறும் 500 ரூபாய் தான். எல்லா டாபிக்கும் உள்ள இருக்கும். இப்போதைக்கு அதுல ஒரு 50க்கு மேல வீடியோ போட்டுக்கிறோம். இன்னும் அதுல ஆட் பண்ணிட்டே தான் இருப்போம். நீங்க ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஆட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க பார்த்து படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போய் போஸ்டிங் வாங்கிடலான்றதை சொல்லிட்டு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் தரமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.